மக்களே, உயிர்ப்பு பெருவிழா முடிந்த பின் வரும் 7ஆம் ஞாயிறான இன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் விண்ணேற்பு பெருவிழாவினை கொண்டாடுகின்றோம். விண்ணேற்றம் என்பது இயேசு நம்மை விட்டு பிரிந்து சென்ற நிகழ்வு அல்ல, மாறாக தம் மானிட உடலோடு தந்தையின் மாட்சியில் பங்கு கொண்டு தூய ஆவியார் வழியாக உலக முடிவு வரை எந்நாளும் நம்மோடு இருக்கவே செல்கின்றார். இயேசுவின் விண்ணேற்றம் நமக்கு ஒரு நம்பிக்கையை தருகிறது. அது நாமும் ஒரு நாள் அவரோடு விண்ணக பேரின்பத்தில் பங்கெடுப்போம் என்ற நம்பிக்கையே. தூய ஆவியாரின் வல்லமையை பெற்று உலகெங்கும் இயேசுவின் சாட்சிகளாக வாழ நாம் இறைவனிடம் வரம் கேட்போம். விண்ணக நம்பிக்கையில் நிலைத்திருந்து மன்னக பொறுப்புகளை சரிவரச் செய்ய இத்திருப்பலியில் பங்கேற்போம். நிலையான தெய்வம் இயேசுதானே, சுமைகளை சுமந்து வாடுவோரே சுகம் தரும் வல்லவர் இயேசுதானே. இயேசுவின் இல்லத்தில் ஒன்றென கூடி புது வாழ்வு பெறவே திருப்பலி நாடி. இயேசுவின் இல்லத்தில் ஒன்றென கூடி புது வாழ்வு பெறவே திருப்பலி நாடி. வருவாய் வருவாய் இறைக்குலமே, நிறைவாய் மகிழ்வாய் மறைக்குலமே. வருவாய் வருவாய் இறைக்குலமே, நிறைவாய் மகிழ்வாய் மறைக்குலமே. இறையருள் தேடி நதி என ஓடி இறைவனில் இணையும் நேரமிது, இதயங்கள் சுடர்விடும் நேரமிது. வருவாய் வருவாய் இறைக்குலமே, நிறைவாய் மகிழ்வாய் மறைக்குலமே. தந்தை மகன் தூயாவியின் பெயராது ஆண்டவரும் தலைவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இன்று இந்த திருப்பலியானது ஜான் குடும்பத்தினர் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்காக நன்றிபடி ஒப்புக் கொடுக்கிறார்கள். ஷெரின் வெரோனிக்காவுக்கு சுகப்பிரசம் நடந்து நல்ல முறையில் குழந்தை பெற்றதற்காக நன்றி செலுத்துகிறார். தாயும் செய்யும் நாளை ஆண்டவர் நிறைவாக ஆஸ்வதிக்க வேண்டும் என்று நாம் அவர்களுக்காக செபிப்போம். மேலும் கேத்ரின் அல்சியா நல்ல முறையில் தேர்வு எழுதி வெற்றி பெற வேண்டும் என்ற சிறப்பான கருத்துக்காகவும் நாம் செபித்து பலியப்பு கொடுப்போம். மேலும் திருப்பலியானது உலகில் வாழ்ந்து மறித்து போன கிறிஸ்து தாஸ் அலெக்சாண்டர் இறந்த 3ஆம் நாள் நினைவு அருட்தந்தை ஆரோக்கியதாஸ், லூர்து சாமி, சந்தனராஜ் ஆகியோருடைய ஆண்பேரை பாற்றுக்காக ஒப்பு கொடுப்போம். அத்தனை ஆன்மாக்களுக்கும் ஆண்டவர் நித்திய இலைப்பாற்றை தரும்படியாய் மன்றாடும்.
நம்முடைய தாயாம் திருவை என்று ஆண்டவருடைய முன்னேற்பு பெருவிழாவை கொண்டாட நமக்கு அழைப்பு விடுகிறது. ஆண்டவர் 40 நாள் உயிர்த்தெழுந்த பிற்பாடு தன் சீடர்களுக்கெல்லாம் காட்சி கொடுத்து அவளை தேற்றிய பிற்பாடு இன்று அவர்கள் கண் முன்பாக விண்ணேற்றம் அடைந்தார் என்பதை 3 வாசனம் நமக்கு மிக தெளிவாக சொல்கிறார். இயேசுடைய முன்னேற்றம் நமக்கு தருகிற அற்புதமான செய்தி என்னவென்று அவர் சொல்றாரு, போய் எல்லா இனத்தாரையும் என் சீடராக்குங்கள், நான் உலகம் முடியும் வரை நான் உங்களோடு இருக்கிறேன் என்று நமக்கு ஆண்டவர் ஒரு நம்பிக்கை செய்தியை தருகிறார். எனவே நாளில் இயேசுடைய முன்னேற்பு பெருவிழாவை கொண்டாடும் வெளியில அவர் தன் சீடர்களை தத்தளிக்க விட்டுவிடவில்லை, மாறாக உடனிருந்து இறையாட்சி பணியை தொடர்ந்து ஆற்றக்கூடிய வல்லமையை தருகிறார் என்பதை இன்றைய 2ஆம் வாசம் மிக தெளிவாக சொல்கிறார். எனவே அற்புதமான இயேசுடைய முன்னேற்று பெருவிழாவை கொண்டாடுகிற வேளையில் சில நேரங்கள் நம்முடைய வாழ்வில் இயேசுடைய உடனிருப்பை உணர்ந்து கொள்ளாத நேரங்களுக்காக மனவருந்தி இப்போது பாவ மன்னிப்பு வழிபாட்டில் பங்கேற்போம். அனைவரும் அமருவோம். கடவுளுடைய வார்த்தை உயிர் உள்ளது, ஆற்றல் வாய்ந்தது. அன்பின் இறைவா, உம்முடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்காமல் உலக ஆசைகளில் வாழ்ந்த தருணங்களுக்காக மன்னியும் இறைவா, மன்னியும். பாவத்தின் பாரத்தினால் தவித்திடும் பாவி என்னை மீட்பரும் இரத்தத்தினால் கழுவுமே என் பாவத்தை. ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர், பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்று மொழிந்த எம் அன்பின் இறைவா, பிறருக்கு உதவி செய்ய எத்தனையோ வாய்ப்புகளை தந்த பின்பும் நமக்கு என்ன என்ற எண்ணத்துடன் பிறருக்கு உதவி செய்யாமல் இருந்த தருணங்களுக்காக மன்னியும் இறைவா, மன்னியும். பாவத்தின் பாரத்தினால் தவித்திடும் பாவி என்னை மீட்பரும் இரத்தத்தினால் கழுவுமே என் பாவத்தை. அற்புதங்கள் நிறைந்த இயற்கையை எமக்காய் படைத்த எம் இறைவா, உம் படைப்பின் மகிமை உணராமல் புதிய முயற்சி, அறிவியல் வளர்ச்சிகள், சமூக முன்னேற்றம் என்ற போர்வையில் இயற்கைக்கு எதிராக நாங்கள் அறிந்தும் அறியாமலும் செய்த அனைத்து தவறுகளையும் மன்னியும் இறைவா, மன்னியும். பாவத்தின் பாரத்தினால் தவித்திடும் பாவி என்னை மீட்பரும் இரத்தத்தினால் கழுவுமே என் பாவத்தை. நம்மை படைத்த கடவுள் நமக்கு எத்தனையோ நன்மைகளை செய்துள்ளார். ஆனால் அவர் செய்த அத்தனை அருஞ்செயல்களையும் மறந்து பிரிந்து கடவுளின் உறவுக்கு முற்றுப்புள்ளி வைத்த தருணங்களுக்காக மன்னியும் இறைவா, மன்னியும். பாவத்தின் பாரத்தினால் தவித்திடும் பாவி என்னை மீட்பரும் இரத்தத்தினால் கழுவுமே என் பாவத்தை. எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் குற்றம் குறைகள் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம் அனைவருக்கும் நிலையான வாழ்வுக்கு நம்மை அழைத்து செல்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனதோருக்கு அமைதி உண்டாகுக.
வாழ்த்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இறங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தை நின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ, உலகின் பாவம் போக்குபவரே நீரம் மீது இறங்குமே. உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீரே. தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரம் மீது இறங்குமே. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர் நீர் ஒருவரே உன்னதர் தூய ஆவியோடு தந்தை இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. எல்லாம் அல்ல இறைவாம் திருமகன் கிறிஸ்துவின் முன்னேற்றம் எங்களுக்கு ஒரு முன் அடையாளமாகவே இருக்கின்றது. தலையாகி அவர் பெற்ற மாட்சிக்கு அவரது உடலாகி நாங்களும் அழைக்கப்பட்டுள்ளோம் என்னும் எதிர்நோக்கை எங்களுக்கு தருகின்றது. எனவே நாங்கள் உமாக்கு அன்புடன் நன்றி கூறி புனிதமான மகிழ்ச்சியுடன் அக்களிக்க செய்வீராக. உமோடு என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற அவர் வழியாகவே உமை மன்றாடுகின்றோம். ஆமென். இயேசு தான் தெரிந்து கொண்ட திருத்தூதர்களுக்கு தனக்கு பின் அவர்களின் பணி என்ன என்பதை விளக்கி கூறிய பின் விண்ணேற்றமடைந்தார். தூய ஆவியால் திருமுழுக்கு பெற்ற பின் உலகின் கடையெல்லை வரை என் சாட்சிகளாய் இருந்திட அழைப்பு விடுக்கின்றார். மன்னக வாழ்வு என்பது விண்ணுலகத்திற்கு செல்லும் நுழைவு சீட்டினை பெரும் போராட்டமாகும். ஆகவே நேர்மையாய் ஓடி வெற்றி பெற்றிட கவனமுடன் இறைவார்த்தைக்கு செவி கொடுப்போம். முதல் வாசகம். எங்கள் கண்கள் முன்பாக இயேசு மேலே எடுத்துக்கொள்ளப்பட்டார். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 1 முதல் 11 முடிய. தெயோஃபில் அவர்களே, இயேசு தாம் தெரிந்து கொண்ட திருத்தூதர்களுக்கு அவர்கள் தூய ஆவியின் துணையோடு செய்ய வேண்டியவற்றை குறித்து அறிவுறுத்திய பின் விண்ணேற்றம் அடைந்தார். விண்ணேற்றமடைந்த நாள் வரை அவர் செய்தவை கற்பித்தவை யாவற்றையும் குறித்து எனது முதலாம் நூலில் நான் எழுதினேன். இயேசு துன்புற்று இறந்த பின்பு 40 நாட்களாக அவர்களுக்கு தோன்றி இறையாட்சியை பற்றி கற்பித்தார். பல தெளிவான சான்றுகளால் தாம் உயிரோடு இருப்பதை காண்பித்தார். அவர்களோடு சேர்ந்து உண்ணும்போது அவர்களிடம், நீங்கள் எருசலேமை விட்டு நீங்க வேண்டாம், என்னிடம் இருந்து கேட்டறிந்த தந்தையின் வாக்குறுதி நிறைவேற காத்திருங்கள். யோவான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தார், நீங்களோ இன்னும் சில நாட்களில் தூய ஆவியால் திருமுழுக்கு பெறுவீர்கள் என்று கூறினார். பின்பு அங்கே கூடியிருந்தவர்கள் அவரிடம், ஆண்டவரே, இஸ்ரவேலுக்கு ஆட்சியுரிமையை மீண்டும் பெற்றுத்தரும் காலம் இதுதானோ என்று கேட்டார்கள். அதற்கு அவர், என் தந்தை தம் அதிகாரத்தால் குறித்து வைத்துள்ள நேரங்களையும் காலங்களையும் அறிவது உங்களுக்கு உரியது அல்ல. ஆனால் தூய ஆவி உங்களிடம் வரும்போது நீங்கள் கடவுளது வல்லமையை பெற்று எருசலேமிலும் யூதேயா சமாரியா முழுவதிலும்
உலகின் கடை எல்லை வரைக்கும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். இவற்றை சொன்ன பின்பு அவர்கள் கண்கள் முன்பாக அவர் மேலே எடுத்து கொள்ளப்பட்டார். மேகம் ஒன்று அவரை எடுத்துச் சென்று அவர்கள் பார்வையில் இருந்து மறைத்து விட்டது. அவர்கள் செல்லும் போது அவர்கள் வானத்தை அன்னார்ந்து பார்த்து கொண்டே இருந்தார்கள். அப்போது வெண்ணாடை அணிந்த இருவர் தோன்றி, கலிலியரே, நீங்கள் ஏன் வானத்தை அன்னார்ந்து பார்த்து கொண்டே நிற்கின்றீர்கள்? இந்த இயேசு உங்களிடமிருந்து விண்ணேற்றம் அடைந்ததை கண்டீர்கள் அல்லவா? அவ்வாறே அவர் மீண்டும் வருவார் என்றனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. களிப்புடன் கை கொட்டுங்கள், ஆர்ப்பரித்து கடவுளை புகழ்ந்து பாடுங்கள். ஏனெனில் உன்னதராகிய ஆண்டவர் அஞ்சுதற்கு உரியவர், உலகனைத்தையும் ஆளும் மாவேந்தர் அவரே. பல்லவி. பவனி செல்கின்றார் கடவுள், எக்காலம் முழங்கிடவே உயரே ஏறுகின்றார் ஆண்டவர். பாடுங்கள், கடவுளுக்கு புகழ் பாடுங்கள், பாடுங்கள், நம் அரசருக்கு புகழ் பாடுங்கள். பல்லவி. அனைத்து உலகின் வேந்தர், அருட்பா தொடுத்து புகழ் பாடுங்கள். கடவுள் பிற இனத்தார் மீது ஆட்சி செய்கின்றார், அவர் தம் திரு அரியணையில் வீற்றிருக்கின்றார். பல்லவி. வாசக முன்னுரை. இன்றைய இரண்டாம் வாசகத்தில் தந்தையாம் கடவுளை முழுமையாக அறிந்து கொள்ள ஞானமும் உறுதி தரும் தூய ஆவியை நமக்கு அளிக்கின்றார். இறை மக்களுக்கு கடவுள் தரும் உரிமை பேறு எத்துணை மாற்றி மிக்கது என்பதை புனித பவுலடியார் தெளிவாக விளக்குகின்றார். அனைத்திற்கும் மேலாக அவரே திருச்சபையின் தலைவராகவும் திருச்சபையை அவரது உடலாகவும் தந்துள்ளதை தெளிவாக கூறும் இவ்வாசகத்திற்கு கவனமுடன் செவிகொடுப்போம். இரண்டாம் வாசகம். அவரை விண்ணுலகில் தமது வலப்பக்கத்தில் அமர்த்தினார். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 17 முதல் 23 முடிய. சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கடவுளும் மாட்சிமிகு தந்தையுமானவர் அவரை முழுமையாக நீங்கள் அறிந்து கொள்ளுமாறு ஞானமும் வெளிப்பாடும் தரும் தூய ஆவியை உங்களுக்கு அருள்வாராக. கடவுளுடைய அழைப்பு உங்களுக்கு எத்தகைய எதிர்நோக்கை தந்துள்ளது என்றும் இறை மக்களுக்கு அவர் அளிக்கும் உரிமை பேறு எத்துணை மாட்சிமிக்கது என்றும் அவர் மீது நம்பிக்கை கொள்பவராகிய
நம்மிடம் செயலாற்றுகிற அவரது வல்லமை எத்துணை ஒப்புயர்வற்றது மேலானது என்றும் நீங்கள் அறியுமாறு உங்கள் அகக்கண்கள் ஒளியூட்ட பெறுவனவாக. கடவுள் வலிமை மிக்க தம் ஆற்றலை கிறிஸ்துவிடம் செயல்படுத்தி இறந்த அவரை உயிர்த்தெழச் செய்து விண்ணுலகில் தமது வலப்பக்கத்தில் அமர்த்தினார். அதன் மூலம் ஆட்சியாளர், அதிகாரம் கொண்டோர், வல்லமை உடையோர், தலைமை தாங்குவோர் ஆகிய அனைவருக்கும் மேலாகவும் அவரை உயர்த்தினார். இவ்வுலகில் மட்டுமல்ல, வரும் உலகிலும் வேறு எப்பெயர் கொண்டோருக்கும் மேலாகவும் அவரை உயர்த்தினார். அனைவரையும் கிறிஸ்துவுக்கு அடிபணியச் செய்து அனைத்துக்கும் மேலாக அவரை திருச்சபைக்கு தலைவராக தந்தருளினார். திருச்சபையே அவரது உடல். எங்கும் எல்லாவற்றையும் நிரப்புகின்ற அவரால் அது நிறைவு பெறுகின்றது. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Alleluia, 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 alleluia. மக்களினத்தாரை சீடராக்குங்கள், உலக முடிவு வரை எந்நாளும் உங்களுடன் இருப்பார் ஆண்டவர், உங்களுடன் இருப்பார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதின செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அத்தியாயம் 28 இறை திருவசனங்கள் 16 20 முடிய. 11 சீடர்களும் இயேசு தங்களுக்கு பணித்தபடியே கலிலேயாவுள்ள ஒரு மலைக்கு சென்றார்கள். அங்கு அவரை கண்டு அவர்கள் பணிந்தார்கள். சிலரோ ஐயமுற்றார்கள். இயேசு அவர்களை அணுகி, விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் அனைத்து அதிகாரமும் எனக்கு அருளப்பட்டு இருக்கிறது. எனவே நீங்கள் போய் எல்லா மக்களினத்தாரையும் சீடராக்குங்கள். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்களுக்கு கடைபிடிக்கும்படி கற்பியுங்கள். இதோ, உலகம் முடியும் வரை நான் என்னால் உங்களோடு இருக்கிறேன் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். உலக புகழ்பெற்ற ஓவியர் லியோனார்டோ டாவின்சி அப்படி ஒருத்தர், நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. கூகுள் சர்ச் பண்ணி பார்த்தா தெரியும். அவருடைய கைவண்ணம் நீங்க பார்க்கணும். கண்டிப்பாக ரோமையில போனீங்கன்னா அங்க இருக்க பீட்டர் பஸ்லிக்காலாம் அவருடைய கைவண்ணம் அவ்வளவு மிகப்பெரிய உலக தரம் வாய்ந்த ஓவியங்களை அவர் வரைந்து தள்ளி இருக்கிறார். பெருமையிலே ஓவியத்தை வரைவது மட்டும் இல்லை, சில பேர் வரைவாங்க, நான் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்க தெரியாது. ஆனால் இவர்கிட்ட என்ன அப்படின்னா, இவர் கற்றுக் கொடுக்கக்கூடிய, இப்போ நிறைய பேர் டீச் பண்ணுவாங்களே, கற்றுக் கொடுக்கக்கூடியவராக நிறைய பேர் அவரிடம் போய் இந்த ஓவியம் எப்படி இவ்வளவு சிறப்பாக எனக்கு ஆர்ட் கத்துறதுல ஒரு மிக சிறந்தவராக, எனவே நிறைய பேர் அவர்கிட்ட போய் கற்றுக்க ஆரம்பித்தான். அவர் எப்படி பண்ணுவார் என்பதை பற்றி ஒரு நிகழ்ச்சியை நான் வாசித்தேன். இப்போ ஒரு ஓவியம் வரைகிறார் வச்சுங்களேன். இப்போ இயேசுடைய உயிர்ப்பு அல்லது விண்ணேற்று வரைந்துனே இருப்பாராம். அப்படியே பாதையில விட்டுட்டு அவரிடம் பயின்று கொண்டு இருக்கிற ஒரு யாராவது மாணவன் கூட்டிங்க வா போய் அதை கம்ப்ளீட் பண்ண அனுப்புறான். அவன் அப்படியே, ஐயா என்ன சார் என்ன சொல்றீங்க, எனக்கு
போய் கம்ப்ளீட் பண்ணு அப்படின்னு வரான். இல்லை நீங்கள் பெரிய ஆள், நீங்கள் பயங்கரமாக நீ பண்ணு, நான் கூட இருக்கேன். சப்போஸ் நீங்கள் தப்புனா நான் உனக்கு அதை சரி பண்ணி தரேன், பட் நீ தான் அதை முடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாராம். நீ பார்த்தீங்கன்னா இது ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம். வழக்கமாக நாம் வரைஞ்சிட்டு ஏதாவது ஒரு படத்தை கொடுத்து வரைய சொன்னால் ரொம்ப ஈஸி. வரைந்து கொண்டு இருக்கிற ஒரு படத்தை பாதியில விட்டு விட்டு மீதியை நீ சொன்னா எப்படி பண்ற? ரெண்டாவது லியோனோ டாவின்சி மிகப்பெரிய ஒரு ஆள், அவர் கை வச்ச அடி தூரிகை விளையாடும். இப்போ அந்த கத்துக்குட்டிகள்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்லுறான், உன்னால முடியும், நீ முடி அப்படின்னு சொல்லி பல முறை இப்படிதான் அவர் கற்றுக் கொடுக்கிற விதமாக இருந்ததை ஒரு நிகழ்ச்சியில நான் வாசித்தேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இயேசு 40 நாட்கள் தன் சீடர்களோடு இருக்கிறார், தன் சீடர்களை வழி நடத்துகிறார், அவரை திடப்படுத்துகிறார், அவர்களுக்கு நிறைய கற்றுக் கொடுக்கிறார். நேரம் வந்துடுச்சு, நான் போற மாதிரி எல்லாரும் பிரிவு ஆச்சு, ஃபேர்வெல். இயேசு இன்னைக்கு அவரை விட்டு போகிற நிகழ்ச்சி தான் இன்னைக்கு முதல் வாசகமும் 2ஆம் வாசகம் 3ஆம் வாசகம் வாசிக்கணும். இயேசுடைய விண்ணேற்றம் அவர்கள் கண் முன்பாக அவர் மேலே கலிலேயா மலை மீது அவங்க பார்க்குறாங்க, அவங்க மீது அப்படியே அவர் விண்ணேறி செல்வதை பார்க்கிறோம். நான் இப்படிதான் யோசித்து கொண்டு இருந்தேன் இயேசுடைய விண்ணேற்றத்தை. பல நிலைகளில் நம்ம இன்னைக்கு தியானிக்கலாம். ஒரே ஒரு சிந்தை மட்டும் நான் உங்களோடு இன்று சிந்திக்க விரும்புகிறேன். நீங்களாம் இந்த ஸ்போர்ட்ஸில் ரிலே ரேஸ் பார்த்துருப்பீங்க. ரிலே பார்த்துருக்கீங்களா? எத்தனை பேர் ஓடுவாங்க ரிலேல? சத்தமாக வாயை திறக்கலாமே. எத்தனை பேர் ஓடுவாங்க ரிலே ரேஸ் பார்த்துருக்கீங்களா? எப்படி இருக்கும் அது? ஓட்டப்பந்தயம் 50 பேரா, 50 மீட்டரா, 100 மீட்டரா, எத்தனை மீட்டர் அது? கரெக்டாக சொல்லுங்க. 400 மீட்டர். சரியா? 4 பேர் ஓடணும். அப்போ 4 பேர்னா முதல் ஆள்கிட்ட ஒரு கொம்பு கூட பேட்டர்ன் சொல்லுவாங்க, ஒரு கம்பு மாதிரி கொடுப்பாங்க. இவர் இங்கே நிற்பாரு, அவங்க அங்கே நிற்கணும், அவர் அங்கே நிற்கணும், கடைசியாக சென்று முடிக்கணும். 4 பேர் ஓடுவாங்க, 4 பேர் இருப்பாங்க மொத்தம் வச்சுக்கல, 4 பேரோ 3 பேரோ. அப்போ ஒவ்வொரு டீம்லையும் 1 2 3 4, இப்போ 4 16 பேர் இருப்பாங்க. இந்த முதல் ஆள் ஓடணும். ஓடுறது என்ன பண்ணணும், அந்த கொம்பை எல்லாருக்கும் ஒரே இதான் சொல்லுவாங்க, ஓடணும், எல்லாம் ஓடணும். இப்போ இங்கே இந்த ரிலேயில் என்ன ஒரு விஷயத்த நீங்கள் பார்த்துருக்கணும், நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பாருங்களேன், முதல் ஆள் வேகமாக ஓட்டாருன்னா அவர் என்ன பண்ணுவார், கடைசி ஆள்கிட்ட வேகமாக கொடுத்துடலாம். ஆனால் இதில் நிறைய ட்விஸ்டாக இருக்கும் பார்த்துப்பீங்க. முதல் ஆள் வேகமாக கொடுப்பாரு, ஆனால் அவர் கொஞ்சம் ஸ்லோவாகிடுவார். 4வது ஆள் இருக்கார்ல, அவர் கடைசியாக போகிறார். ஆனால் அவரு கொடுத்த ஒரு ஆள் நான் நிறைய அந்த பார்ப்பேன் சில நேரத்தில், அப்படியே பயங்கரமாக இருக்கும். அதாவது எப்படின்னா அந்த 4வது ஆள் எப்படி ஜெயிக்க முடியும்? நான் பேசி புரியுதா உங்களுக்கு? முதல் ஆள் தான் கொடுப்பாங்க, அவர் போய் 2வது கொடுக்கணும், 2வது 3வது கொடுக்கணும், 3வது 4வது கொடுக்கணும். இப்படி தான் ரிலே. இப்போ 3 டீம் இதில் ஓடுறாங்க வச்சுங்களேன். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளால் கணிக்க முடியாது. ஏன்னா சில நேரத்தில் இந்த முதல் ஆள் கொஞ்சம் ஸ்லோவாகிட்டாச்சுங்க, 4வது ஆள் தோத்துருவார். அதே முதல் ஆள் வேகமாக போய் 4வது ஆள் கூட சில நேரத்தில் ஒழுங்காக போய் முடிக்க முடியாது. வேற ஒரு டீம் என்ன பண்ணுறோம், இந்த ரிலே முடிச்சிடும். அப்போ ஒரு விஷயம் மட்டும் தெரியுது, இங்கே யார்கிட்ட கொடுக்குறோமோ அவங்க எப்படி எடுத்துன்னு போகிறாங்க தான் முக்கியம். நான் பேச புரியுது அவங்களுக்கு? முதல்ல எடுக்கிற அப்பவே அந்த ஒரு வேகத்தோட அந்த ஓடும். அப்புறம் நீங்கள் பார்த்துக்கணும் ரிலே ரேஸ் பார்க்கணும், அப்படியே அப்படி விட்டவுடனே அப்படியே பறப்பாங்க பாருங்க, விட மாட்டாங்க. அப்படியே வேகமாக அதுவும் லேடிஸ்லாம் போனால் பயங்கரமாக வெளிநாட்டில் அந்த ஒலிம்பிக்லாம் பார்க்கணும், நீங்கள் அப்படி போவாங்க. அப்போ அந்த போய் என்னென்னா அதை கொடுத்ததை அவங்ககிட்ட கொடுவோம், அப்படியே எப்படி வாங்கிட்டு போவாங்க, எப்படி வாங்கிட்டு போவாங்க, பின்னாடி வாங்குவாங்க, திரும்பி கூட பார்க்க முடியாது, அப்படியே வாங்கிட்டு வேகமாக போவாங்க. நான் நினைக்கிறேன் இன்னைக்கு இயேசு கூட ஒரு ரிலே ரேஸ் தான் ஸ்டார்ட் பண்ணுறார். இத்தனை நாட்களாக தன்னுடைய அந்த மக்களுக்கு 3 ஆண்டுகள் கற்பித்தவர், போதித்தவர், அவங்களுக்கு நிறைய புதுமைகள் எல்லாம் சொன்ன, வசனம் விளங்காய் சொல்றது. அந்த சீடர்கள் எதையுமே என்ன பண்ணல, எதையுமே அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. அவங்களுக்கு எத்தனை முறை சொன்னாலும் அவங்களுக்கு மண்டையில் ஏறவே இல்லை. அதுக்கு நான் வரேன் பாயிண்ட்டு. அவங்க புரியவே இல்லை. ஏசு இறந்த பிற்பாடு கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணாங்க, துண்டை காணோம் துணியை காணோம் சொல்லிட்டு ஓடுதான் பார்க்குறான். இதை பற்றி பல வாரங்கள் சொல்லிட்டேன். வேலையை பார்க்கலாம் வாங்க, மீன் பிடிக்கிற வேலையை பார்க்க முடிஞ்சிச்சு, இனி இந்த ஆளை நம்பி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, அவர் போயிட்டாரு, நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு அவநம்பிக்கையான ஒரு சூழல்கள் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் இயேசு உயிர்த்து எழுகிறான். ஏன் இந்த 40 நாட்கள் அதை நீங்கள் யோசிக்கணும். 40 நாட்கள் நான் பலமுறை 40 நாட்கள் என்பது ஒரு மண்டலம். நீங்கள் ஒரு டாக்டர்கிட்ட போங்க, யுனானி டாக்டர் அல்லது ஆயுர்வேதிக் போனால் அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் 40 நாள் மருந்து சாப்பிடணும். இந்த மருந்து போய் உள்ளே போகணும்.
இந்த மருந்து உங்கள் ரத்தத்தை நீங்கள் சாப்பிட்ற அலோபதி மருந்து சாப்பிட்டோன்னே தலைவலி போயிடும், சாப்பிட்டோன்னே ஜுரம் போயிடும், அந்த ஊசி குத்துறோன்னே உங்களுக்கு உடம்புல இருக்க கிருமிலாம் செத்துரும். ஆனால் மற்ற மருத்துவ முறை சொல்கிறாங்க மண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க. மண்டலம் 40 நாள். நீங்கள் கூட பாருங்களேன், இந்த இவங்களாம் பார்த்தீங்கன்னா அந்த கேரளாவுக்கு போவாங்களே, சபரிமலையெல்லாம் 40 நாட்கள் இருக்கணும். அப்போ வந்து காலையிலேருந்து குடிக்கணும். அப்போ இந்த பாடி என்ன பண்ணும், டியூன் ஆகும். நம்ம கூட 40 நாள் தவக்காலம். நான் சொல்ல இந்த மண்டலம் அப்படின்னு சொல்கிறேன்னா அந்த மருந்து உள்ளே போகணும், இந்த மருந்து உள்ளே நீங்கள் எடுக்கணும். அதேமாதிரி வெளியே போகிற மருந்து நிறைய மருந்து சொல்கிறாங்க பாருங்க, அந்த மருந்து என்ன பண்ணும், உள்ளே போயிட்டு நம்முடைய ரத்தத்தில் எல்லாம் திசுக்களோடு கலந்து அதுக்கு திருப்பி என்ன பண்ணும், அந்த நோய் வராமல் இருப்பதற்கான கொஞ்சம் டைம் ஆகணும். இப்போ நீங்கள் அடிக்கடி உங்களுக்கு கோல்டு வருது, உங்களுக்கு இந்த மாதிரி வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னு வச்சுக்கேன், சொல்லுவாங்க டாக்டர் நீங்கள் கண்டிப்பாக 40 நாள் மருந்து எடுத்துங்க, 40 நாள் சாப்பிட்டு ப்ரிப்பேர் பண்ண திருப்பி உங்களுக்கு அந்த சளி பிடிப்பதற்கோ அந்த மாதிரியான அந்த சளி தொல்லைகள் வராமல் இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே கூட நான் யோசிச்சு பார்த்தேன், எனக்கு ஏன் இந்த இயேசு வந்து 40 நாட்கள் வந்தாரு, உயிர் தெரிந்தார், 10 நாள் ஏன்பா ஓகே எல்லாம் ஒழுங்காக பார்த்துங்க, ஒழுங்காக இருங்க, நான் கிளம்புறேன், மணி ஆயிடுச்சு, எனக்கு டைம் ஆயிடுச்சு சொல்லிட்டு எஸ்கேப் ஆகிட்டு போயிட்டே இருக்கலாம்ல. அப்போ ஏன்னா 40 நாட்கள் அவளை காட்சி கொடுக்கிறார், அவளுக்கு அறிவூட்டுகிறார், அவளுக்கு விளக்கம் கொடுக்கிறார், அவளுக்கு புரிய வைக்கிறார். அவர் சொல்றார், நீங்க வந்து ஒரு பெரிய விஷயத்த நீங்க உங்ககிட்ட இன்னைக்கு ஒப்பு கொடுத்துட்டு போறேன். என்ன அது, என்ன ஒப்பு கொடுக்கிறார், என்ன வேலை செய்யணும், அவங்க என்ன வேலை செய்யணும், நற்செய்தி இறை ஆட்சியை அந்த கனவை நனவாக்க கூடிய வேலையை நீங்க செய்ய போறீங்க அப்படி என்று சொல்லி அவளை தயாரிக்கிறார். நான் இன்னைக்கு இப்போ யோசிச்சு பார்த்தேன், இன்னைக்கு 2ஆம் வாசகத்தை ரொம்ப அழகாக பவுலடிகளார் மிக அழகாய் சொல்வதை என்ன ஆண்டவர் என்ன வல்லமையை கொடுத்தார். பவுலடிகளார் எபேசிய திருமுகத்தில் மிக அழகாய் நானே வாசிக்கிறேன். அவர் மீது நம்பிக்கை கொள்வர்களாகிய நம்மிடம் செயலாற்றுகிற அவரது வல்லமை எத்துணை ஒப்புயற்றது மேலானது என்று நீங்கள் அறியுமாறு உங்கள் அகக்கண்கள் ஒளி ஊட்ட பெறுவனவாக. ஃபர்ஸ்ட், கடவுள் வலிமை மிக்க, ரொம்ப அழகான வார்த்தை, கடவுள் வலிமை மிக்க தம் ஆற்றலை கிறிஸ்துவிடம் செயல்படுத்தி இறந்த அவரை உயிர்த்தெழச் செய்து விண்ணுலகில் தமது வடப்பக்கத்தில் அமர்த்தினார். அதன் மூலம் ஆட்சியால் அதிகாரம் கொண்டோர் வல்லமையுடைய தலைமை தாங்கூர் அனைவருக்கும் மேலாக அவரை உயர்த்தினார். எனக்கு இந்த வசனத்தை இன்னைக்கு காலையில் நான் வாசித்து கொண்டிருக்கும் போது எனக்கு மனதில் உறுத்தியதுதான், இன்னைக்கு எப்படியான சீடர்களை அவர் தேர்ந்தெடுத்தார், அதை பற்றி கொஞ்சம் சிந்திக்கலாமே. பெரிய படித்த மேதாவிகள்லாம் இல்லை. இப்போ பாருங்க, நிறைய பிள்ளைங்க வந்து என்கிட்ட வந்து லெட்டர் கொடுங்க, அப்பா என்ன படிக்கணும், இன்ஜினியரிங் பண்ணுவோம், ஏஐ படிக்கணும், ஆர்டிஃபிஷியல் ஈஸி பண்ணுவோம், அதை படிக்கணும், இதை படிக்கணும். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எங்கே இன்ஜினியரிங் தான், வேற அப்புறம் ஜெயிலாம் இப்போ யாரும் டாக்டர்லாம் யாரும் அவ்வளோ போகிறது மாதிரி எல்லாம் பார்த்தா இன்ஜினியரிங் அதுவும் இப்போ அப்டேட் பண்ணோம். அப்போ நம்ம எதை எதிர்நோக்கி இருக்கிறோம், நம்முடைய பிள்ளைகள் பயங்கரமான ஒரு திறமையான அல்லது ஒரு படிப்பில் கை தெரிந்தவளாக இன்னும் ரொம்ப மோசமாக போகுது. நம்முடைய முதல்வர், நம்முடைய பிரதமர் சொல்றாரு, நிறைய விஷயம் சொல்லியிருக்காருன்னா இந்தியாவை மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை நோக்கி செல்ல கொண்டு இருக்கிறார். எரிசக்தி இல்லை, நிறைய பேரை கொரோனா வந்த மாதிரி இன்னும் ஒரு எதிர்நோக்கி நாம் இருக்கிறோம். பெரிய பிரச்சனை தான். நீங்களாம் வண்டி ரொம்ப ஓட்டாதீங்க, பெட்ரோல் ரொம்ப செலவு பண்ணாதீங்க, ஊர் சுத்தாதீங்க, ஃப்ளைட்டில் போகாதீங்க, டூருக்கு போகாதீங்க, அப்படிலாம் ஒரு 7 பாயிண்ட் கொடுத்துருக்காரு. அது ஏன் கொடுத்தாரு என்பதுக்கான உள் நோக்கம் வேற. பட் இருந்தாலும் சொல்கிறேன், ஒரு பெரிய ஒரு நெருக்கடியை வந்து நம்ம விலைவாசி உயரம் நம்ம எதிர்க்க இருக்கிறோம். அப்போ இதன் மத்தியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் அப்படி தான் யோசிச்சு பார்த்தேன் இன்னைக்கு. அப்போ நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் எப்படினோம், நல்லா படித்து நல்லா சம்பாதிச்சு பெரியானோம் என்பதற்காக தான் நம்ம இந்த மாதிரி படிப்புகளை எல்லாம் தேர்ந்தெடுக்கும். ஆனால் இயேசு தேர்ந்தெடுத்த அவருடைய சீடர்கள் சாதாரணமானவர்கள். உங்க எல்லாருக்குமே தெரியும், அவங்க எல்லாம் சாதாரணமானவர்கள். படிப்பறிவில்லாத சொல்ல நினைக்கிறாங்க, அது படிப்பறிவில்லாத மீன் பிடிக்கிறவங்க அப்படியாக ஒரு சாதாரணமானவர்களை தேர்ந்தெடுத்தார். ஆனால் சாதாரணமான சராசரியானவரை தேர்ந்தெடுத்து அவங்கள பார்க்கல, அவர் எப்படி வழி நடத்துகிறார் என்பதுதான் எனக்கு ரொம்ப அழகாக, எனக்கு ரொம்ப அழகான இந்த 2ஆம் வாசகம். அவர் தன்னுடைய கடவுள் வலிமை மிக்க தம் ஆற்றலை, சும்மா இல்லை. நீங்கள் யோசிங்கன்னா இன்னைக்கு நான் கூட யோசிச்சு பார்த்தேன், இன்னைக்கு நாம என்ன பண்ணலாம் இந்த வெண்ணேற்பு பெருவிழாவினா, நாம கூட நீங்கள் நினைக்கிற சராசரியானவர்கள், நம்மளாம் சராசரியான பெரிய மேதாவிகள் இல்லை. ஆனால் சராசரியான நமக்கு கடவுள் தன்னுடைய ஆற்றலை, இதுதான் நீங்கள் பார்த்தீங்கன்னா சீடர்கள் எப்படி இந்த இறையாட்சி எடுத்து சென்றார்கள். ஏன் 2000 ஆண்டுகள் கழித்தும் இன்றும் இந்த நற்செய்தி அறிவிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது.
அப்படின்னா அவங்க தங்களுடைய ஆற்றலை மட்டும் வைத்திருந்தாங்க. அவங்களுக்கு என்ன தெரியும்? மீன் பிடிக்க தெரியும், அவங்களுக்கு என்ன சாதாரண வேலை செய்ய தெரியும், அவங்க அறிவு ரொம்ப சின்ன அறிவா இருந்திருக்கும். ஆனா இங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் தன் ஆவியை ஊதி தான் பெற்ற அந்த வல்லமை, தந்தையாகிய கடவுள் கொடுத்த அந்த வல்லமை, அந்த ஆற்றலை அவர் என்ன பண்றாரு? அவர்களுக்கு கொடுப்பதை தான் இன்னைக்கு ரொம்ப அழகாக நாம் இன்னைக்கு வாசிக்கிறோம். எனக்கு என்ன ஞாபகம் இருக்கு, சின்ன வயசுல நான் வந்து உங்களுக்கு தெரியும் இப்பெல்லாம் பசங்க அந்த சைக்கிள் ஓட்டுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். சைக்கிள் ஓட்டுது. அப்போ வந்து ஐ திங்க் 10 பைசா 4 நினைக்கிறேன். அந்த வண்டி, சின்ன வண்டி, முதல்ல தெரியல, அந்த பையமா இருக்கும்போது 3ஆம் கிளாஸ் படிக்கும்போது சின்ன வண்டி, அது வந்து ஒரு அவருக்கு வந்து 25 பைசா. எனக்கு நான் சொல்றதுனா 70s 80s வச்சுங்களேன். அப்போ வந்து எனக்கு வந்து இந்த பெரிய வண்டி, எங்கள் அப்பா ஒரு வண்டி வச்சிருந்தாரு, அந்த வண்டியை ஓட்டணும். உங்களுக்கு தெரியும், முக்கால் உள்ள ஓட்டு வண்டி ஓட்டுவாங்க, மேலே ஓட்ட முடியாது, ஏன்னா நமக்கு எட்டாது. அப்போ நம்ம சின்ன பையன் நம்மள அந்த உள்ள ஓட்டணும். அப்போ வழக்கமாக எல்லா வீட்லேயும் கத்துருவாங்க. எங்கள் அப்பா என்ன பண்ணுவார், வண்டி ஓட்டும்போது பின்னாடி பிடிச்சிக்கிட்டார். வண்டி ஓட்டு அப்படின்னார். உங்களுக்கு தெரியும் சைக்கிள் நம்ம ஓட்டுவோம்ல, சைக்கிள் ஓட்டுவோம்ல, அப்போ பின்னாடி என்ன இருக்கும், நம்ம என்ன நினச்சிப்போம், எங்கள் அப்பா பிடிச்சிட்டு இருக்காருன்னு நினச்சிருக்கேன். ஆனால் அவர் என்ன பண்ணிட்டாரு, விட்டார். ஆனால் நான் வீழல. நான் என்ன நினச்சிருக்கேன், அவரு பின்னாடி பிடிச்சிருக்காரு, அதையும் ஒரு நம்பிக்கைன்னு ஓட்டுற. திரும்பி பார்த்தா அவர் இல்லை. அவர் சொன்னார் எனக்கு, அப்போ எங்கள் அப்பா சொன்னார், நீ நல்லா வண்டி ஓட்ட கற்று, உனக்கு தெரியும் நல்லா இருக்கு, உங்கள்கிட்ட அந்த இது இருக்கு. நான் பயங்கரமாக வண்டி ஓட்டுவேன், உங்களுக்கு தெரியும், 2 வீலரே ஃபாஸ்ட்டாகவும், கார் அதுக்கு மேலே மோசமாக ஓட்டுவேன். அப்போ எனக்கு செம்ம அடி. என் கார்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அடிபட்டுருக்கும் சின்ன வயசு. நான் வந்து அவ்வளோ ஒரு நாட்டி ஃபெலோ. நம்ம பயங்கரமாக ஓடி ஓடி அந்த, அதுவும் சைக்கிள்னால் எனக்கு உயிர், அதுக்காக நான் உயிரையும் கொடுப்பேன். ஆகவே பார்த்தீங்கன்னா அந்த சைக்கிள் ஓட்டுறதுல அப்படி ஒரு ஆசை இருந்துச்சு எனக்கு, பேஷன். அப்போ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எங்கள் பின்னாடி வந்து ஒரு பிடிச்சிட்டு ஓட்டு வரல, கொஞ்சம் தூரம் பார்த்தீங்க நம்மளே சொல்லுவோம், நீ விட்டு நான் ஓட்டுறேன். முதல் ஸ்டார்டிங் பின்னாடி பிடிச்சிருக்கு, அப்போ தான் நம்ம விட மாட்டோம், அப்படி ஒரு அந்த நம்ம மனசு சொல்லல. அப்போ பார்த்தா பின்னாடி பார்த்தா ஆளை காணும். எங்கள் அப்பா ஒரு வச்சு சொன்னார், எனக்கு ஞாபகம் இருக்கு போட, உன்கிட்ட அந்த இருக்கு, நீ ஓட்டு, நீ விழ மாட்டேன்னு. அதுக்கப்புறம் நான் விழவே இல்லை சைக்கிள் ஓட்டு. அதுவும் வேகமாக அடி போலையும் ஓட்டுவேன், அப்படியே அடிக்கிற மாதிரி, அப்படி பயங்கர வேகம். நான் இங்கே எப்படி இந்த காட்சி உங்கள் கண் முன்பாக காட்ட ஆசைப்படுகிறேன். இந்த சீடர்கள் வந்து வண்டி ஓட்ட தடுமாறுறாங்க, அவங்களுக்கு சைக்கிள் ஓட்ட தெரியாது. யார் பின்னாடி இருக்கா, யார் இருக்கா, வாயை தரங்க எல்லாரும், தூங்காதீங்க எல்லாம், என்ன இப்போ தூங்கு, இதான் கடைசி பூசை, அப்புறமா அந்த மாதிரி பூசை வைக்க மாட்டேன், அதனால இப்போ கேசுங்க, எல்லாம் தூங்க முடிஞ்சா இருக்காதீங்க. நிறைய மதுரை வாயில நான் வச்ச பூசை தூங்குற ஒரே கூட்டம் மதுரை வாயில் கூட்டமாக தான் இருக்கும். எல்லாம் தூங்க மூஞ்சி, வீட்டில் தூங்குறதே இல்லை, பாதி பேர் வாயே திறக்க மாட்டேங்க வேற. சரியா, குட். அப்போ என்னன்னா பின்னாடி ஒருத்தர் சைக்கிள் பிடிச்சுன்னு இருக்காரு. யார் அது? ஏசு அப்படின்னு யார் நினைச்சிருந்தா? சீடர்கள். ஆனா ஏசு பிடிச்சிருந்தாரா? இல்ல, அவரு விட்டு ரொம்ப நேரம் ஆச்சு. இதுதான் பாருங்க, சில நேரங்கள் அப்படி வாழ்வில் கூட பார்த்தீங்கன்னா நம்ம கூட அப்படி ஒரு வாழ்வினுடைய பயணம். நான் சொன்ன மாதிரி சைக்கிள் ஓட்டத்திலிருந்து நீங்க இந்த பெரிய ஆளா இருப்பீங்க. ஒவ்வொரு நிலையிலும் நம்ம என்ன யோசிக்கிறோம், நம்மளை ஒருத்தர் பிடிச்சிருக்காங்களே. இப்போ இந்த பசங்களாம் அப்பா அம்மா வண்டி 2 வீலர் கத்துறான், பின்னாடி உட்காந்து பார்த்தீங்கன்னா 2 வீலர் பொன்னாட்டிக்கு 2 பிள்ளைங்களுக்கெல்லாம் கத்துறோம், பார்த்த போது நான் இருக்கேன் பொறுப்படி பிரேக்கப்படி அப்படிலாம் கத்துருவாங்க. இப்போ கார்லாம் கூட கத்துறாங்க. பார்க்கும்போது நான் நினைக்கிறேன், இந்த கற்றுத்தருகிற படலம் தான் இந்த விண்ணேற்பு இயேசு கொடுத்த முதல் செய்தியா நான் பார்க்கிறேன். அவர் அப்படியே விட்டுட்டு போயிருந்தா என்ன ஆயிருக்கும்? நான் திருப்பி சொன்னேன், இவங்கெல்லாம் பெரிய அறிவு ஜீவிலாம் கிடையாது. சில பேர் டக்குன்னு பிடிச்சுமா, சில பேர் ஒரு தடவை சொன்ன 10 பேர் 10 முறை சொல்லணும். சில பேர் அதை எடு, அதை பண்ணு, இதை செய், ஏன்னா அவனுடைய அறிவு ரொம்ப கம்மியா இருக்கும். பாருங்க, இப்ப நம்மளே நிறைய பேரை பார்த்துருப்பீங்க உங்க குடும்ப, உங்க வாழ்வில கூட. சில பேர் பயங்கர ஷார்ப்பா இருப்பாங்க, வெரி ஸ்மார்ட்டா இருப்பாங்க. சில பேர் கொஞ்சம் டல்லா தான் இருப்பான், அது வேற வழியில. கொஞ்சம் டல்லா நான் சொல்றது சொல்லிட்டே இருக்கணும் அவங்ககிட்ட, 1க்கு 2 என்னன்னா அது எத்தனை முறைடா சொல்றது, இந்த ஆளுக்கு அறிவே இல்லை, ஐயோ என்ன அப்படின்னு நம்மளே கொஞ்சம் இதாயிருப்போம், கடுப்பாயிடும். ஆனா நீங்க பாத்தீங்கன்னா அப்படிப்பட்ட சீடர்களை நம்பிதான் என்ன பண்றாரு, இறையாட்சி கனவை ஆண்டவர் என்ன பண்றாரு, ஒப்பு கொடுக்கிறார். அப்ப இந்த இயேசுடைய விண்ணேற்றம் என்பது அவர் விண்ணேறி செல்வது மட்டுமல்ல, அவரு தந்தையிடம் சென்றார்லாம். ஆனா அவர் என்ன பண்றார், நீங்கள் போய் தந்தை மகன் தூய ஆவியால் அனைவருக்கும் திருமுழுக்கு கொடுங்கள், எல்லா மக்களினத்தாரையும் என் சீடராக்குங்கள் அப்படி சொல்லி விட்டு இருந்தார், முடிஞ்சிச்சு. ஆனா இங்க நான் வாசித்தது தான், வலிமை மிக்க தம் ஆற்றலை அவர் என்ன பண்றாரு, அவளுக்கு கொடுக்கிறார். அதான் தூய ஆவி. அடுத்த வாரம் கொண்டாட போறோம் தூய ஆவியுடைய விழா. அப்ப நான் யோசித்து பார்த்தேன், இன்னைக்கு ஒரு விஷயத்த நீங்க எடுத்துக்கொள்ளலாம். இப்ப நம்ம இருக்கிறோம் இங்க சராசரியான எல்லாருமே நான் நிறைய பேரை பார்ப்பேன். சில பேருக்குள்ள அவ்வளவு திறமை பொதிந்து இருக்கிற நிறைய இங்க இருக்கிறான். நீங்க யோசிங்களேன்,
இங்கிலீஷ் ரொம்ப அழகா, ஈச் ஒன் இஸ் யூனிக், எவ்ரி பர்சன் இஸ் யூனிக். நீங்க ஒவ்வொருவருமே தனித்துவம் மிக்கவர்கள், நிறைய திறமைகளை நீங்கள் கொண்டு இருக்கிறீர்கள். இப்ப என்னன்னா பிரச்சனை, அந்த திறமையை நம்ம என்ன பண்ணுறதில்ல, நம்ம அறிந்து கொள்வதில்லை, உணர்ந்து கொள்வது. இங்கதான் பாருங்க ரொம்ப அழகான பாயிண்ட். தன் ஆற்றலை ஊற்றுறார். அவங்க பாருங்களேன், நீங்க உங்க தொடர்ந்து நீங்க தொடக்கால திருவை வாசிக்கணும். 12 பேரும் உங்க மத்தையா வைத்துங்க, 12 பேரும் 12 ஊர்களுக்கு நாடுகளுக்கு செல்றாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா என்னால யோசிக்க முடியும் எப்படி இந்த திரு அவை போச்சு. என்னன்னா பாத்தீங்கன்னா தொடக்க காலம் அவ்வளவு கஷ்டமா. ஆனா அவர்களுக்குள்ள இருந்த அந்த ஆற்றல், அவர்களுக்குள்ள இருந்த அந்த வல்லமை, கடவுளுடைய வல்லமை அவருடைய சும்மாவே விடல பாருங்க. அதனால தான் அவங்க சென்ற இடங்கள் எல்லாம் உலகம் முழுவதுமே நற்செய்தியை எடுத்து சென்றார்கள். இன்றளவும் இந்த நற்செய்தியான அறிவிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறார். இவங்க பெரிய சாதனை பண்ணிட்டாங்களா, வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணிட்டாங்களா? இல்லை. அவங்க செஞ்சதெல்லாம் ஒண்ணுதான். ரெண்டாவது விஷயம் யோசிப்பாங்க, அவங்க விழுமியங்கள். ரொம்ப அழகான தமிழ் வாசம், விழுமியங்கள். த வேல்யூஸ் ஆஃப் கிங்டம் வேல்யூஸ், இறையாட்சியினுடைய விழுமியங்களை தான் அவங்க தன்னுடைய வாழ்வில வாழ்ந்து காட்டினார். இதை நான் பல நாட்களுக்கு முன்பாக சொன்ன நினைக்கிறேன். அன்னை தெரேசாவுடைய இல்லம் வச்சுங்களேன், கொல்கட்டாவில் ரொம்ப சாகும் தருவாயில் உடம்பு ரொம்ப மோசமா போய் புழுலாம் இருக்குங்க, உடம்புல புழு இருக்கு, புண்ணு இருக்கு. அப்படியான ஒருவரை கொண்டு வராங்க. கொண்டு வந்தப்போ உங்களுக்கு தெரியும், அன்னை தெரேசா சகோதரிகள் அவரை அப்படி குளிப்பாட்டி அவரை சுத்தம் பண்ணி அந்த புண்ணுக்கெல்லாம் மருந்து போட்டு அவர் ட்ரெஸ் எல்லாம் போடுறாங்க. இதான் நடந்தது. இது நடந்தது தான் அவங்க சொல்றேன். அவர் சொல்றார், நான் தெரு ஓரத்துல ஓரம் கட்டப்பட்டவனாக, என்னை யாருமே சட்டை பண்ணவே இல்லை, ஒரு மனுஷனாவே. ஆனா நீங்க அன்பு சகோதரிகளை என்னை ஒரு மனுஷனா நீங்க பார்த்து என்னை என் மேல இவ்வளவு அன்பு காட்டி என்னை சுத்தப்படுத்து. நீங்க அத்தனை பேருமே ஏஞ்சல்ஸ், கடவுளை உங்களிலே காண்கிறேன்னு சொல்லி சிறிது நேரத்திலே அந்த மனிதன் இறந்து போனான். நான் சொன்னேன்ல, இந்த விழுமியங்கள், வேல்யூஸ். நம்ம என்ன செய்யறோம், என்ன பேசுறோம், மணிக்கணக்காக உட்காந்து பேச கிடையாது. அதை பண்ண, இதை பண்ண, நட்டேன், வெட்டினேன், கட்டினேன். நீங்க பாருங்க, இன்னைக்கு அன்னை தெரேசாவுடைய அந்த அன்பு பணி, சாகும் தருவாயில் இருந்த ஒருவன், புழு பூத்து காயங்களோடு நாத்தடிச்சு வந்த அந்த ஒருவனை குளிப்பாட்டி அவனுக்கு மருந்து இட்டு அவனுக்கு உடை போட்டு அவங்க செய்த இந்த காரியம், அவன் என்ன அவனுக்கு பெரிய பெருசாத்தி கொடுக்க போனா? அவன் சொன்னான்ல, கடவுளை உங்களில் காண்கிறேன், நீங்கள் அனைவரும் ஏஞ்சல்ஸ் சொல்லி அடுத்த ஒரு சில நிமிடங்களிலே அவன் இறந்து போனான். இயேசுவின் பிரிவு இதுதான் நான் நினைக்கிறேன். இன்னைக்கு இயேசு தருகிற அந்த ஆற்றல், அந்த ஆற்றல் ஏன் இன்னைக்கு 2000 ஆண்டுகள் கழித்தும் என் சீடராக்குங்கள், சீடர்களாக, சீடத்திகளாக நாம் வாழ அழைக்கப்படுகிறோம். அப்ப இயேசுடைய முன்னேற்றம் என்பது அவர் மேல போயிட்டாரு. போனவர் சொல்றார், நான் போய் உங்களுக்கு என்ன பண்றேன், தூய ஆவி அனுப்பி. இன்னைக்கு அதை தான் போயிட்டு. அப்ப இன்னைக்கு என்னுடைய வாழ்வு, நம்முடைய வாழ்வு, நான் சொன்ன சைக்கிளை திருப்பி வச்சுக்கலாம். நம்ம சைக்கிளோட கத்துக்கிறோம். நீங்க ஓட்ட கத்துக்கிறீங்க, பின்னாடி ஒருத்தர் பிடிச்சிட்டு இருக்காரு. அவர் எல்லா நாளும் உங்களை பிடிச்சின்னு இருக்காரா? இல்ல, உங்களை விடுறார். நான் சொன்ன அந்த வரைய சொன்ன அந்த டாபின்சி, நீ வர வா, எனக்கு தெரியாது, உன்னால முடியும். இதுதான் கடவுளுடைய ஆற்றல். இந்த கடவுளுடைய ஆற்றல், இயேசுடைய ஆற்றல் எங்க வெளிப்படுத்தா நம்ம எடுத்து செய்யணும். இன்னைக்கு 10ஓட 11 அத்தோட நான் ஒண்ணு என்று வாழக்கூடிய வாழ்க்கை அல்ல. நாம வாழ்ற இடத்த நம்ம வித்தியாசம் ஏற்படுத்தணும். நான் தான் சொல்லுவேன், நிறைய முறை நம்ம தடம் பதிக்கணும். நம்ம இருக்கிறோம் அந்த இடத்துலன்னா தெரியணும், நீங்க தனியா தெரியணும். உங்களுடைய செயல் அது எதுவாக இருந்தாலும், ஒரு சிரிக்குதா இருந்தாலும் சரி, ஜோக்கடி இருந்தாலும் சரி, நீங்க செய்யற சின்ன சின்ன அன்பு செயல்கள் உங்களை டிஸ்டிங் சொல்றோம் இங்கிலீஷ்ல, பிரித்து காட்டணும். எல்லாரும் அங்க இருப்பான், நீங்க தனித்து நிற்பீங்க பாருங்க. இதுதான் விடுமியம். நீங்கள் சராசரி ஆனவர்கள் தான். ஆனா கடவுள் தன்னுடைய ஆற்றலை, தன்னுடைய வல்லமை உங்களுக்கு நிறைய கொடுத்திருக்கிறார். சில நேரங்கள் நான் சொன்ன மாதிரி சராசரியோட வாழ்ந்து முடிச்சிடும். வந்ததை தின்போம், விதி வந்தால் சாவோம். வெந்ததை தின்போம், விதி வந்தால் சாவோம் அப்படின்னு ஒரு கவிஞர் பாட்டு போயிட்டான். எழுந்துப்போம், சாப்பிடுவோம், தூங்குவோம், வேலைக்கு போவோம், சாப்பிடுவோம், தூங்குவோம், கல்யாணம் பண்ணி சாப்பிடுவோம், தூங்குவோம், குழந்தை பெற்றுவோம், சாப்பிடுவோம், தூங்குவோம், அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி வச்சு அது ஒரு குழந்தை பெற்றுக்கும். என்ன வாழ்க்கை? எங்க நீங்க வித்தியாசப்படுறீங்க? உங்க வாழ்க்கை எங்க வித்தியாசம்னா, நீங்க இன்னைக்கு நிக்கணும் கடவுள் முன்பாக.
அந்த சீடர்களுக்கு கொடுத்த அதே வல்லமையை, அந்த சீடர்களுக்கு கொடுத்த அதே ஆற்றலை இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு கடவுள் கொடுத்துருக்கிறார். நான் என்ன பண்றேன், விடுங்க, நம்மளால முடியாதுங்க, நம்ம வேஸ்ட்டுங்க, நானும் அதுக்கு தகுதி இல்லாதவங்க. முடியும். இங்க பாத்தீங்க எவ்வளோ பேர் இருக்கீங்க, உங்களுக்குள்ளே புதைந்து இருக்கிற அந்த ஆற்றல் கடவுளுடைய ஆற்றல். அதை கண்டு கொள்ளணும், அதை செயல்படுத்தணும், அதை பிறருக்காக பயன்படுத்தணும். இதை தான் இன்னைக்கு ஆண்டவர் உலகெங்கும் சென்று நற்செய்தி அறிவுங்க. அப்ப இன்னைக்கு நானும் நினைக்கிறேன், இறையாட்சியில அந்த கனவை நனவாக்குகிற அந்த படனத்துல உங்களையும் என்னையும் சேர்த்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். எப்படி சேர்த்துக்கொள்ளும்? செய்யற சின்ன சின்ன செய்தி அறிவிக்கணும். பிரம்மாஞ்சா அந்த வீட்டுல சொல்றாங்க, அந்த அம்மாவுக்கு 12 குழந்தைகள். அந்த அம்மா தவறாம கோயிலெலாம் போகுமா, இந்த மாதிரி பூசைக்கெல்லாம் தவறாம போகும். ஃபாதர் எனக்கு கூட ரொம்ப ஆசையா இருக்கு ஃபாதர், நீங்களாம் சொல்றீங்க இந்த மாதிரி போய் நற்செய்தி அறிவிங்க, நற்செய்தி பண்ணியா. எங்க ஃபாதர் நான் போறது, அது செய்யாம ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு ஃபாதர்ச்சான். அந்த ஃபாதர் சொன்னாராம், ஏமா நீ ஏன் உலகத்துக்கு நற்செய்தி அறிவிக்கிற, என்ன பண்ணு, முதல்ல உன் 12 பிள்ளைகளுக்கு நற்செய்தி, 12 பிள்ளை பெற்றிருக்கல, அந்த பிள்ளைங்களுக்கு ஒழுங்கா கோயிலுக்கு போங்க, கோயிலில் நடக்கிற நிகழ்ச்சியில் கலந்த ஒரு பாடலுக்குள்ளேயோ ஒரு மரியாயின் சரி யூத்திலையோ அதை முதல்ல செய்யுமா, அது செஞ்சாலே போதுமா, நீ ஆல்ரெடி நற்செய்தி அறிவிச்சு சொன்னாராம். இன்னைக்கு நான் கூட தான் சொல்ல ஆசை, கடவுள் நம்ம கொடுக்குற சின்ன சின்ன விஷயங்களை எவ்வளோ பெஸ்ட்டாக நம்ம செய்யணும், எவ்வளோ பெஸ்ட்டாக நம்ம கடவுளுடைய வார்த்தையை அறிவிப்பது மட்டும் அதை வாழ்ந்து காட்டக்கூடியவர்களாக மாறக்கூடிய ஆற்றலை வல்லமை ஆண்டவர் தருகிறார். அந்த ஆவியானவை நாமும் பெற்றுக் கொண்டிருக்கும் நம்பிக்கையோடு தொடர்ந்து இந்த இறையாட்சி கனவை நனவாக்க நாமும் தொடர்ந்து உடைப்போம், அதனுடைய அருளை வேண்டுவோம். எழுந்து நமது விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். கேட்டு நற்செய்தி வாசிப்பதும் உலகம் முடியும் வரை நான் உங்களுடைய இருக்கிறேன் என்ற ஆண்டவருடைய வார்த்தை உண்மையானது. வாக்கு மாறாத தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கையில் நம்முடைய விண்ணப்பங்களை தேவைகளை அவள் பாதத்தில் எடுத்து எம்புவோம். நல்ல மேய்ப்பனாம் இறைவா, மக்களை நல்வழிப்படுத்த உன் பணியை செய்ய அழைக்கப்பெற்ற திருத்தந்தை, ஆயர்கள், கர்தினால், குருக்கள், கன்னியர்கள், துறவரத்தார், வேதியர்கள் அனைவருக்கும் நல்ல உடல் சுகத்தை தரவும், அவர்கள் செய்கின்ற பணியை எந்த குறையும் இல்லாமல் செய்யவும் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கிறிஸ்து அரசரே எம் இறைவா, புதிதாக பொறுப்பேற்றிருக்கும் நாட்டு தலைவர்கள் மதச்சார்பற்ற சமுதாயத்தை உருவாக்குவோம் என்று சொல்லால் மட்டுமன்றி செயலாக்கவும், வருங்கால சந்ததிகளை போதை பழக்கத்திலிருந்து காப்பாற்றவும்,
ஒருவரை ஒருவர் குற்றம் கண்டுபிடிக்காமல் நாட்டிற்கு தேவையான நல்ல காரியங்களை செய்வதற்கு அவர்களுக்கு துணையாக இருக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு தந்தையே இறைவா, எம் பங்கு மக்கள் அனைவருக்கும் நல்ல உடல் உள்ள ஆன்ம சுகத்தை தரவும், அவர்கள் செய்கின்ற தொழிலை ஆசீர்வதிக்கவும், திருமணத்துக்கு காத்திருக்கும் இளைஞர்கள் இளம் பெண்களுக்கு நல்ல வரன் அமையவும், குழந்தைகள் இறை நம்பிக்கையோடு வளரவும் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மரியாவின் தேவகுமாரனான எம் இறைவா, மரியாயின் சேனை பிள்ளைகள் அனைவரையும் ஆசீர்வதிக்கவும், புதிதாக அங்கத்தினர்கள் வந்து சேரவும், சேர்ந்த அங்கத்தினர்கள் நல்ல முறையில் தங்கள் பணியை செய்யவும், இன்று திருப்பலியை சிறப்பிக்கின்ற மகா அன்புக்குரிய மாதா பிரசிடிய குடும்பங்களை ஆசீர்வதிக்கவும், பிரச்சனைகள் மறைந்து மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக கண்களை மூடி மௌனமாக ஜெபிப்போம். புதிதாக பொறுப்பேற்றிருக்கிற தமிழக அரசு சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் அவர் பயன்படுத்திய முதல் வார்த்தை பார்த்தீங்கன்னா, ஆராய்ந்து பார்க்க முடியாத காரியங்களும் அதிசயங்களும் ஆண்டவர் செய்வார். யோபு 9:5 கோட் பண்ணார். இன்று தினம் நம்முடைய கேரளாவில் புதிதாக பொறுப்பேற்றிருக்க முதல்வர் கூட சொல்றார் ஒரு இடத்துல, இறை வார்த்தை என்னுடைய வாழ்வில் எவ்வளவு முக்கியமானது, அதனாலதான் நான் இன்னைக்கு இந்த நிலைக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றார். நான் நினைக்கிறேன் இந்த நாளில் கூட ஆண்டவர் ரொம்ப அழகாக நாம் வாசிக்கிறோம். கலிலேயரே, நீங்கள் ஏன் அண்ணாந்து பார்த்து கொண்டே நிற்கிறீர்கள்? நிறைய நம்ம அப்படியே அண்ணாந்து வாயை பொழந்துட்டு ராமத்தான் முட்டாய கடையை முடிச்சு பார்த்தான் சொல்லுவாங்க பழமொழி மாதிரி. ஆணி இல்லை, நமக்கான கடமைகள், நமக்கான பொறுப்புகள் கடவுள் நிறைய கொடுத்திருக்கிறார். அதற்கான திறமையும் கொடுத்திருக்கிறார், அதற்கான ஆற்றலையும் கொடுத்திருக்கிறார். நிறைய நேரங்கள்ல நம்ம இந்த திறமைகளை சரியான முறையில பயன்படுத்துறதில்லை. ஆற்றல்களை இன்னைக்கு நம்ம வீணடித்து கொண்டு இருக்கிறோமோ என்ற எண்ணம் கூட தோன்றுகிறார். இதெல்லாம் ஒருங்கிணைக்க வேண்டும். எதற்காக? இறை ஆட்சி. ஆண்டவர் இயேசு தன் சீடரிடம் சொன்ன இறை ஆட்சியை நம்முடைய அன்றாட வாழ்வின் வழியாக வெளிப்படுத்தக்கூடிய, செயல்படுத்தக்கூடிய அருளை ஆண்டவன் தர வேண்டும் என்று உருக்கமாக ஜெபிப்போம். எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாய் மன்றாடுகிறோம். ஆமென். காணிக்கை பாடல். தருவதன் அருமை நரணிக்க உணர்த்தும் பொன்னான தருணமன்றோ. தருவதன் அருமை நரணிக்க உணர்த்தும்
அன்புக்குரிய நாம் அனைவருமாக இணைந்து ஒப்புக் கொடுக்கிற அற்புதமான இந்த நன்றி பலி எல்லாம் அல்ல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது கிருபையின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திருஅவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரையும் திருமகனின் வணக்கத்துக்குரிய முன்னேற்றத்தை முன்னிட்டு நாங்கள் தாழ்மையுடனே காணிக்கைகளையும் திருமுன் கொண்டு வருகிறோம். இவ்வாறு புனிதமிக்க பரிமாற்றத்தினால் நாங்கள் விண்ணகத்துக்கு உரியவற்றை நாட அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உமை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தை, இன்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் ஆண்டவராகிய இயேசு மாட்சியின் மன்னர், பாவத்தின் மீதும் சாவின் மீதும் வெற்றி கொண்டவர், வான தூதர் வியப்புரையின்று வானங்களின் உச்சிக்கு ஏறி சென்றார். கடவுளையும் மனிதரையும் இணைப்பவரும் உலகிற்கு தீர்ப்பிடுகிறவரும் ஆற்றல் மிக்க அணிகளின் ஆண்டவரும் அவரே. இவ்வாறே அவர் சென்றது எங்கள் தாழ்நிலிருந்து விளங்கி செல்வதற்காக அன்று, மாறாக எங்கள் தலைவரும் முதல்வருமாகி அவர் முன் சென்ற விடத்திற்கு அவர் தம் ஒரு பெண்ணாகிய நாங்களும் அவரை பின்தொடர்வோம் என நம்பிக்கை கொள்வதற்கே. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களை கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்க ஒரு அதிகாரம் கொண்ட தூதரும் உமது மாட்சி புகழ்ந்து வாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர், உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, 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 ஓசன்னா. ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. அவருடைய ஆவியை பொழுது காணிக்கைகள் அனைத்தையும் தூய்மைப்படுத்தமை தாழ்மையாய் வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உடம் கடிந்து தம்மை கையடித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்ந்துரைத்து அதை விட்டு தம்முடைய சீடர்கள் அனைவருக்கும் அடித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவனமே இரோ விருந்தை அருந்திய பின்பு கிண்ணத்தையும் எடுத்து மீண்டுமாக்க நன்றி கூறி நம்முடைய சீடர்கள் அனைவருக்கும் அதனை அளித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். இதனில் புதிய நிலையான உடன்படிக்கை கூறிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துடைய இறப்பினையும் உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழ்வதற்கும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம். உம் திருமண கூடியும் புரிய தகுந்தவை ஏற்றுக்கூடியமை நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்து உடலின் மதத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியான ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் வென்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தரிடம் எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லாம் திருநிலையினராக அனைவரிடம் திரு அவை அன்பை நிறைவு பெறச் செய்திருடும். இந்த புதிய நாளுக்காய் நன்றி செல்வோம். இந்த நாளை காணக்கூடிய வாய்ப்பை ஆண்டவர் தாமே நம் அனைவருக்கும் உருவாக்கி தந்திருக்கிறார். அப்படி அருள்கரம் இந்த நாள் முழுவதும் நம்மோடு இருந்து நம் அனைவரையும் வழி நடத்த வேண்டுமாய் என்றான். சிறப்பாக இன்று தங்களுடைய பிறந்த நாள் திருமண ஆண்டு விழாக்களை கொண்டாடி மகிழ எத்தனை பேருக்காக நம்முடைய ஜெப உதவிகள் கேட்டு யாவருக்காக பலவிதமான உடம்புல நோயினால் பாதிக்கப்பட்டிருக்க அனைவருக்காக நம்பிக்கையோடு திருப்படியில் கலந்து ஜெபித்து கொண்டிருக்கிற நம் அனைவருடைய தனிப்பட்ட வேந்தனுக்காகவும் என்றாடும். இயேசுடைய விண்ணேற்பு பெருவிழாவை நாம் இன்று கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். தன் சீடர்களை தகுந்த முறையிலே தயாரித்தவர், பலவற்றை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தவர், தன்னுடைய ஆற்றலை அவர்களுக்கு நிரம்ப புரிந்தவர். அவர்தான் உலகெங்கும் சென்று நற்செய்தி அறிவிகள் என்று அவரை அனுப்புகிறார். அதே ஆண்டவர், அதே ஆற்றல், அதே வல்லமை நமக்கும் தருகிறார். நாம் தனித்து விடப்படவில்லை, நாம் தத்தளிக்கப்படவில்லை. ஆண்டவருடைய அருள்கரம் நம்மோடு இருந்து கொண்டிருக்கு. அப்படி ஆற்றலை நமக்கு நிறைவாக தந்திருக்கு. ஆகவேதான் வசனம் சொல்கிறது, உலகம் முடியும் வரை நான் உங்களோடு இருக்க. நம்பிக்கை விடாத ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். நம்பிக்கையிலே தொடர்ந்து நாம் பயணிக்க அருள் வேண்டுவோம். உயிர் தெழுவோம் என்ற எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூறும் திருமுகவுடைய ஏற்று அனைவர் மீது இரக்கமாய் கடவுளின் கனிதாயான பிரதிமிக்க மரியால் ஆரோக்கிய அன்னையுடைய கணவரான பிரதி யோசேப்பு, நமது வங்கியின் பாதுகாம் தந்தையுமான புனித அந்தோனியார், புனித திருத்தூதர்கள் தோமா, அன்னை தெரேசா, அல்போன்சா, தீப சகாய், இவ்வுடைகளே முக உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடன் நாங்களுடைய வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியானவரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆண்டவரே, அற்புதமாய் கற்றுக் கொடுத்த தெய்வீக ஜெபத்தை நாம் அனைவருமாக இணைந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்று பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடலிடம் என்றால் இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து இப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கம் இல்லாமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிற பேரின்பத்திற்காக மீட்பரா இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செய்த அமைதியை உங்களுக்கு அளிக்கின்ற திருத்தூதர் எடுக்க முடிந்தவரே, எம் குற்றங்களை, குறைகளை, பாவங்களை, பலவீனங்களை பாராமல் ஆண்டவரே, உம்முடைய பாத தண்டையிலே வந்து குடும்பி இருக்கிற விசுவாச நம்பிக்கையை கண்ணோக்கி பார். எங்கள் இருக்கிற எங்கள் யாவருக்கும், எங்கள் குடும்பங்களையும், பங்கு சமூகத்திற்கும், நாட்டிற்கும், உலகத்திற்கும் அமைதி, நிம்மதி, ஒற்றுமையும், சமாதானத்தையும், நிறைவையும், மகிழ்வையும், இரக்கத்தையும், மன்னிப்பையும்,
சுகத்தையும் நலத்தையும் தன்னுடைய திருவிடம் கொள்வீரா. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செலுத்துகின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் ஆண்டவர் இயேசு தருகிற அன்பின் அமைதி மகிழ்வோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். அன்பராக இயேசு கிறிஸ்து உயிருள்ள இறைவனின் திருமகனின் தந்தையின் திருவிடப்படி தூய ஆவியான ஒத்துழைப்பான் மதிரப்பின் வழியாக உலகிற்கு வாழ்வடித்தவரை இந்த புனிதமிக்க உடலால் மத்தத்தா எல்லா விதமான குற்றங்கிருந்தும் தீமை அனைத்து நிகளை விடுவித்து நாங்கள் என்று உடைய கட்டளைகளை கருத்துணிக்க செய்து நாங்கள் ஒருபோதும் உம்மை விட்டு பிரிய விடாதையும். இதோ நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த ஆண்டவர் விண்ணகம் நோக்கி தன் பயணத்தை துவங்குகிறான். தன்னுடைய ஆற்றலை, தன் வல்லமையை, தன் தூய ஆவியை தன் சீடலுக்கு புரிந்த அதே ஆண்டவர் நம்மையும் கூட கைவிடாது அந்த வல்லமையை பெற்றுக்கொண்டு தொடர்ந்து பயணிக்க அவரை பின்தொடர அழைப்பு விடுகிறார். விருந்துக்கு அழைக்கிறார். அழைக்க பெற்றிருக்கிற அனைவருமே பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடலும் திரத்தும் நம் அனைவரையும் காத்து நமக்கு நிலை வாழ்வை அளிப்பதாக. என் வாழ்வில் கலந்திடவா
உண்மையானது தேடி வந்த உணவு உணவாக வந்த என் இறைவா என் வாழ்வினில் கலந்திடவா உறவாக வந்த என் தலைவா என் உணர்வினில் உரைத்திடவா உணவாக வந்த என் இறைவா என் வாழ்வினில் கலந்திடவா உறவாக வந்த என் தலைவா என் உணர்வினில் உரைத்திடவா என்னை தேடி வந்த உணவே என்னை ஆளும் அன்பின் உறவே என்னை தேடி வந்த உணவே என்னை ஆளும் அன்பின் உறவே உணவாக வந்த என் இறைவா என் வாழ்வினில் கலந்திடவா உறவாக வந்த என் தலைவா என் உணர்வினில் உரைத்திடவா. திருமண அறிக்கைகள். நமது பங்கைச் சேர்ந்த தந்தை ஜான் பீட்டர் தாய் அக்ஸிலியா மேரி இவரின் மகன் ராட்ரிக் அலெக்ஸ் என்பவருக்கும், நமது பங்கைச் சேர்ந்த தந்தை வெங்கடேசன் தாய் உமா இவரின் மகள் கௌசல்யா என்பவருக்கும் திருமணம் நிச்சயிக்கப்படுது. மூன்றாவது அறிக்கை. நமது பங்கைச் சேர்ந்த தந்தை இலாரிதாஸ் தாய் செல்லா மேரி பாய் இவரின் மகன் ஆண்டோ ஸ்டாலின் சில்வஸ்டர் என்பவருக்கும், முகப்பேர் பங்கைச் சேர்ந்த தந்தை செல்வம் தாய் பாமா இவரின் மகள் சூர்தி என்பவருக்கும் திருமணம் நிச்சயிக்கப்படுவது. இரண்டாவது அறிக்கை. இத்திருமணம் ஏதேனும் தடை இருப்பதாக தெரிய வந்தால் பங்கு தந்தைக்கு அறிவிக்க வேண்டிய கடமை. அவளை இன்று நாம் ஆண்டவருடைய விண்ணேற்பு பெருவிழாவை கொண்டாடுகிற ஒரு பலத்தை ஒரு கரவழி கொடுத்து ஹாப்பி ஃபீஸ் இன்னைக்கு அசென்ஷன் விழாவை கொண்டாடும் நினைவு அனைவருக்கும் விழா வாழ்த்துக்கள். மே மாதம் 18ஆம் தேதி திங்கட்கிழமை இப்பொழுது 1ஆம் ஜான் திருத்தந்தையுடைய நினைவு. மே மாதம் வணக்கம் மாதம் உங்களுக்கு தெரியும். அன்னை மரியாளுக்கு நம்முடைய பங்கில் இருக்கிற மரியாதை சேனையினர் ஒவ்வொரு நாளும் அன்னையை அழகுபடுத்தி அன்னைக்கு என்று 5:45 மணிக்கெல்லாம் வந்துடுவாங்க. பார்த்தீங்கன்னா சிவமாலை பாடல்கள் எல்லாம் பாடி அன்னையை பற்றிய சிந்தனைகளை பகிர்ந்து கொண்டு நற்கருடைய ஆராதனையோடு ஒவ்வொரு நாளையும் அவர்கள் சிறப்பித்து கொண்டு இருக்கிறார். அனைவருக்கும் சிற்றுண்டி கூட கொடுத்து கொண்டு இருக்கிறோம். எனவே இந்த மாதிரி நாட்கள் நான் சொன்ன மாதிரி மே மாதம் மற்ற எல்லா பங்குலையும் பண்ணுவாங்க. பட் இருந்தாலும் மாலை வேலை நடைபெறுகிற இந்த வணக்க மாதத்தில் நீங்கள் அனைவருமாக வந்து கலந்து கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அவ்வாறே கூட இந்த நாளிலே நமக்கு இந்த வழிபாடு மிக அர்த்தமுள்ள விதத்தில் சிறப்பித்து கொடுத்த மகா அன்புக்குரிய மாதா பிரசதிக்கு ஒரு பலத்த ஒரு கரவொலியை கொடுத்து அவளுக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளும் பாராட்டுகளும். அடுத்த வார திருப்பலி இப்பொழுது விடியற் காலத்து நட்சத்திர பிரசித்திய மாதாவை பிரசித்தி சென்றவர்கள் சிறப்பிப்பார்கள். என்னுடைய நான் மாற்றலாகி செல்வதை நீங்கள் யாரும் அறிந்திருக்கிறேன். எனவே நான் வந்து ஒரு குருவான நாளிலிருந்து 2 பொருட்களை அதிகமாக சேர்த்து வைத்தேன். என்னன்னா ஒன்று வந்து உங்களுக்கு தெரியும், ஒரு ஃபாதருக்கு வந்து இப்போனா சொத்துனா அது கண்டிப்பாக புத்தகம் தான். அது நான் நிறைய புத்தகங்கள் படிப்பேன். அப்போவே குருமானவனாக இருந்தபோது மானாவரியாக புக்கு வாங்குவேன். அந்த மாதிரி கேசட்ஸ், இப்போ கேசட்லாம் இல்லை, இப்போல்லாம் யூடியூப் வந்துச்சு. அப்போ கேசட் இருக்கும், சின்னதாக இருக்கும்ல, நம்முடைய பாடல்கள்லாம் இருக்கும். நிறைய ஒரு 1000 கேசட் வச்சுருந்தேன். ஆனால் அதெல்லாம் தூக்கி போட்டேன். ஏன்னா அது எங்கே யூஸ் பண்ண முடியலையே. இந்த புத்தகம்லாம் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, சாமியாரான நாள்லேருந்து அஃப்கோர்ஸ் தொடக்க காலத்தில் படிப்போம், உங்களுக்கு தெரியும், வாங்கி 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 அப்படியே வச்சுக்கிட்டு படிக்கிறதுக்கு நேரமே இல்லை. மூட்டை கட்டி எங்கெல்லாம் போகணும், எண்ணூர்லேருந்து அப்படியே தூக்கி அங்கேருந்து அம்பத்தூர், அங்கேருந்து இப்போ மதுரவாய் தொடவே இல்லை. வான புத்தகம் எல்லாம் அப்படியே இருந்துச்சு. அப்போ திருப்பி இதை எடுத்துக்கொண்டு செல்வதை விட உங்களுக்கு கொடுத்துட்டு போனால் நிறைய புத்தக விரும்பிகள் நிறைய பேர் இருப்பாங்கவே. இந்த பக்கம் நம்முடைய இளையோட சொல்லியிருக்கேன், நம்முடைய கொடிமரத்து பக்கத்தில் காலையிலே நிறைய பேர் தமிழ் ஆங்கிலம், பட் இந்த புத்தகம்லாம் வந்து கொஞ்சம் இறையியல் புத்தகமாக இருக்கும், நல்ல புத்தகம் தான் இருக்கும். ஆனால் வாங்கி சொல்லும் தயவுசெய்து படிங்க. அதான் சொல்லி எடுத்துன்னு போங்க, சரி ஃப்ரீயாக தான் தரோம். எடுத்து நிறைய புத்தகம் இருக்குது, இறையியல் பற்றி இருக்கும், மாதாவை பற்றி இருக்கும், நிறைய பாடல்கள் புத்தகம் நிறைய இருக்குது. எக்கச்சக்கமாக ஒரு 4 டப்பா வச்சுருந்தோம். ஆல்மோஸ்ட் காலையிலே எடுத்துன்னு போய் நான் நினைக்கிறேன். விருப்பம் உள்ளவர்கள் நீங்கள் அதை இந்த புத்தகங்களை எடுத்து செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பொருட்கள், இந்த தட்டுலாம் நிறைய காணிக்க கொடுப்பாங்க, அதெல்லாம் யூஸ் பண்ணாமல் அப்படியே இருந்துச்சு. அது பார்த்தா அதுவே எக்கச்சக்கமாக இருந்துச்சு. அதெல்லாம் கழுவி வச்சுக்கோம். எல்லாம் புது தட்டு தான், சரியா? காலையில் வச்சுருந்தேன், சும்மா ஒரு குறைந்த பணம் போட சொன்னேன். ஏன்னா அந்த பணத்தை வந்து நம்ம வின்சென்ட் பாலுக்கு பயன்படுத்தலாம்னு சொல்லி காலையிலே பார்த்தா நிறைய பேர் வாங்கி போடான்னு நினைக்கிறேன். மீதி இருக்குது. அஃப்கோர்ஸ் விருப்பம் உள்ளவர்கள் அங்கே இருக்கிற பொருட்கள் சின்ன சின்ன பொருள் தான் இருக்கும், தட்டு டப்பா கிப்பாலாம் இருக்கும். அது 50 ரூபா, 100 ரூபா, 20 ரூபா, 30 ரூபா தான் இருக்கும். விருப்பம் உள்ளவர்கள் வாங்கி செல்லுங்கள். அந்த பைசா வந்து நம்ம வந்து வின்சென்ட் பாலுக்கு கொடுத்துடலாம். அறிவித்தது போல வருகின்ற வாரம் நம்முடைய பங்குக்கு புதிய பங்கு தந்தை அருட்தந்தை பாலசாமி அவர்கள் புதிதாக பங்கு தந்தையாக பொறுப்பேற்கிறார். வழக்கம் போல திருப்பலி நடைபெறும். காலை 6 மணி திருப்பலி நடைபெறும். 8 மணி திருப்பலி
நம்முடைய முதன்மை குரு, நம்முடைய சென்னை மயிலை மாவட்ட முதன்மை குரு விஜி அவர்கள், ஜிஜி அந்தோனி சாமி அவர்கள் நம்ம மத்தியில் வருகை தருகிறார். ஏன்னா நானும் விஎஃப், அவனும் விஎஃப், அவரும் விஎஃப். எனவே அந்த பொறுப்பு தரும்போது ஒரு பெரிய ஆள் வரணும். எனவே விஜி வருகிறார், நம்முடைய புதிய பங்கு தந்தை வருகிறார். எனவே அடுத்த 8 மணி, அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை 8 மணி திருப்பணியானது அவருடைய தலைமை நடைபெறும். எனவே நீங்கள் அனைவரும் தவறாது வந்து புதிய பங்கு தந்தையை வாழ்த்து மாறுங்களை அன்புடுங்க. அடுத்த வாரம் நாங்கள் இருப்போம். நீங்கள் நிறைய இப்போ கை குத்துறோம், அப்போ அதை கிளம்புறீங்களா? இல்லை, அடுத்த வாரம் பொறுப்புக்கு தான் போவேன் 2 பேரும். அவை அடுத்த வாரம் திருப்பணி இருப்போம். எனவே புதிய பங்கு தந்தையை வரவேற்கும் கூட அன்போடு அழைக்கிறேன். நம்முடைய பங்கினுடைய திருவிழாவானது வருகின்ற 5ஆம் தேதி கொடியேற்றத்தோடு நாம் நோட்டீஸ் தான் கொடுத்துட்டோம். எனவே 13ஆம் தேதி 14ஆம் தேதி திருவிழாவை நாம் கொண்டாடுறோம். புதிய பங்கு தந்தை அவர்கள் இந்த திருவிழாவை எடுத்து செய்வார்கள். நீங்கள் அதே ஒரு ஒத்துழைப்பையும் கொடுக்குமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய பங்குல கடந்த 4 ஆண்டுகள் நினைக்கிறேன் நம்முடைய குளூனி அருள் சகோதரிகள், நான் கடைசியாக நன்றி உரை சொல்வேன், இப்போ இல்லை, அவை நம்மோடு பயணித்த 2 அருள் சகோதரும் மாற்றல் ஆகி செல்கிறார். ஒன்று அருள் சகோதரி மர்சி அவர்கள். அருள் சகோதரி கடந்த 4 ஆண்டுகளுக்கு மேலாக நம்முடைய பங்கில் மிக அற்புதமான ஒரு சகோதரி. அவரை பற்றி நான் சொல்லுவேன், அமைதியாக இருப்பாங்க. வயதானவர்களாக இருந்தாலும் கூட ஆலய பணிகளில் அவ்வளவு ஒரு ஈடுபாட்டோடு உழைக்கக்கூடிய நல்வுள்ளம் கொண்டவர். அதோடு கூட அவங்க இருக்கிற அந்த கான்வென்ட்டில் அங்கே இருக்கிற அந்த ஹாஸ்டலுடைய இன்சார்ஜாக இருந்து கொண்டு அதை மிகுந்த பொறுப்போடு கூட அவர்கள் செய்து இன்பத்தோடு பேசக்கூடியவர்கள். நிறைய முறை எனக்கு டிப்ஸ் அவள் நல்லா பூச வச்சிங்க, நீ பிரசங்கம் நல்லா இருந்துச்சு அப்படிலாம் என்பதை கவனிக்க ரொம்ப கூர்ந்து கவனிப்பாங்க எல்லாத்தையுமே. அப்படி ஒரு அருள் சகோதரி. அவர்கள் மாற்றலாகி திண்டுக்கலுக்கு செல்ல இருக்காங்க. உடனடியாக இல்லை, இன்னும் கொஞ்சம் இருப்பாங்க. ஆனால் மாற்றலாகி திண்டுக்கல் இருக்கிற அந்த கம்யூனிட்டிக்கு செல்ல இருக்கிறார்கள். அவர்களுக்கு நம்ம கண்டிப்பாக நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிப்போம். வாங்க சிஸ்டர் மர்சி, ஒரு பலத்த ஒரு கரவொலி கொடுத்து அவளுக்கு போர்வை. வாங்க வாங்க சிஸ்டர், வாங்க, ரெடியா இருங்க. நல்லா ஜோரா கரவொலி கொடுப்போம். அடுத்த ரெடியா இருக்காங்க. அடுத்த ஆளு நம்மோடு பயணித்த அருள் சகோதரி மார்கரெட் அவர்கள். அருள் சகோதரி நான் வந்த புதுசில் அப்போ தான் இருந்தாங்க. ஒரு 2 மாதத்துலேயே கொரோனாக்காக அவங்க கிளம்பி போயிட்டாங்க. மீண்டுமாக கடந்த ஓராண்டாக நம்முடைய பங்கில் ரொம்ப அவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா இளம் அருள் சகோதரி நம்ம சிஸ்டர்ஸ் எல்லாம் கொஞ்சம் வயதானவர்களாக இருப்பாங்க. அவங்க தான் சின்னவங்க. பட் இருந்தாலும் அந்த கான்வென்ட்லேயும் கூட நிறைய காரியம் எடுத்து சென்றவங்க. நம்முடைய பங்கில் பார்த்தீங்கன்னா மறைக்கல்வி, இந்த பீட அலங்காரம், அன்பியங்களை சந்திப்பது, சிஸ்டர் கூட மர்சியும் கூட அன்பியங்களை எல்லாம் சந்திப்பாங்க. அவை மார்கரெட் சிஸ்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப இளம் துடிப்போடு எப்போதும் அனைவரோடும் இன்முகத்தோடு பழகக்கூடிய ஒரு காரியத்தை கொடுத்தீங்கன்னா அவ்வளவு கச்சிதமாக செய்து முடிக்கக்கூடியவ. நிறைய திறமைகளை தன்னகத்தை கொண்டவங்க. ரொம்ப ஆற்றலோடு செயலாக நல்ல உறவுகளை அவங்க நிறைய சம்பாதிப்பாங்க, நிறைய எடுத்து செய்வாங்க. எல்லோருடமாக இணைந்து பழகக்கூடிய நல்வுள்ளம் கொண்டவள். இவங்க மாற்றலாகி செஞ்சு அந்த இடத்துக்கு பேர்னா துறிஞ்சி பூண்டி என்ற இடத்துல அந்த சொல்லுவாங்களே மாற்றுத்திறனாளிகளுக்கு பணியாற்றுவதற்காக மென்டலி ரிட்டார்டட் இருக்கிற அந்த இடத்துல அவங்க பணியாற்றுவதற்காக செல்ல இருக்காங்க. எனவே அவங்க செய்த அற்புதமான பணிகளுக்காக நம்முடைய புனித அந்தோனியார் மதுரவாயில் பங்கு அவருடைய அன்போடு நினைவு கூறுவது. அவர் தொடர்ந்து சிறு இடத்துல சிறப்பாக பணிபுரிய வேண்டும் என்று அவர்களுக்காக ஒரு பலத்தை ஒரு கரவொலி கொடுப்போம். வீணா அவர்கள் அவருக்கு இப்போது ஒரு சிறிய போர்வை. நல்லா ஜோரா கை தட்டலாமே. Thank you sisters Margaret, Mercy. நல்ல ஜோரா கை தட்டுங்க. நான் சில விஷயம் சொல்லணும் இருக்கேன், அது அப்புறம் சொல்கிறேன். நான் அந்த திருப்பலி முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் ஒரு ரொம்பலாம் இருக்காது, ஒரு மீதிமான 10 நிமிஷம் தான் இருக்கும். அவை நானும் உங்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறேன். பூசை முடிஞ்சு அனுப்பிடாதீங்க, பூசையை முடிச்சிடலாம். அதுக்கப்புறமாக நாம் அந்த நிகழ்வுகளுக்கு செல்லலாம். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவாய் உலகில் இருக்கும் நாங்கள் விண்ணக மறைநிகளை கொண்டாட அருளுகின்றீரே. எங்கள் இயல்புமோடு இணைக்கப்பட்டுள்ள இடத்திற்கே எமது கிறிஸ்துவை பற்றன்பு எம்மை இட்டுச் செல்ல அருள் புரிவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உமை மன்றாடுகிறோம்.
ஆண்டவர்களோடே இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்கள் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருபலி நிறைவு பெற்றது. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. மங்கள நிலவே மாமரி அன்னையே வாழ்க வாழ்கவே. தாயே வாழ்க வாழ்கவே. மங்கள நிலவே மாமரி அன்னையே வாழ்க வாழ்கவே. தாயே வாழ்க வாழ்கவே. இறைவழி நின்று விரைந்தெம்மை காக்கும் சுகந்தரும் சுந்தரியே. தாயே சுகந்தரும் சுந்தரியே. மங்கள நிலவே மாமரி அன்னையே வாழ்க வாழ்கவே. 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 நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுள். இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரியாயின் மாசற்ற திருஹிருதயமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். என் பங்கின் பாதுகாவலரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எல்லா புனிதர்கள் புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே மகிமை. இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க.